பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 38வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் அற்புதமாய் அன்பாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ளே ஒரு பெரிய மகிமையை நாம் நம்முடைய குடும்பமும் கண்டுகொள்ள போகிறோம். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் எனக்கு வேதத்திலிருந்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வாக்கு தத்தம், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், இளைப்பாறுதலே தருவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு மிகப்பெரிய சஞ்சலத்திலே இருக்கலாம். நீங்கள் இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப டென்ஷனாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப ட்ரிக்கராக இருக்குது பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருக்குது, என்னால் ஃப்ரீயாக இருக்கவே முடியல, ஃப்ரீயாக ஒரு காரியத்தை என்னால் செய்யவே முடியல, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தேடி வரும். அவர் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். இந்த டென்ஷன் சீக்கிரமாய் மாறப்போகிறது. நீங்கள் சொல்லலாம், இல்லை இல்லை, இந்த டென்ஷன் இந்த பிரச்சனை எனக்கு என்னமோ முடிகிறது மாதிரி தெரியலன்னு நினைக்கலாம். இது லாங் டைம் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரமாய் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். இப்பொழுது இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே போல நீங்கள் யோபுவின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய நரம்பில் என்னுடைய எலும்பில் கூட இளைப்பாறுதல் இல்லை. அப்போ எந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் பாருங்க. சிலருக்கு அப்படிதான், எங்கேயுமே இளைப்பாறுதல் இல்லை. வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதல் இல்லை, வீட்டுக்கு வந்தால் இளைப்பாறுதல் இல்லை, வெளியில் போனால் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை, மனசில் இளைப்பாறுதல் இல்லை. எங்கு போனாலும் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடே அலைகிறது போல ஒரு சூழ்நிலை சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இல்லை, ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை செய்ய போகிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த இளைப்பாறுதல் என்கிறது எல்லா இடங்களிலும் முக்கியமானது தான். வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதல் முக்கியம், குடும்பத்தில் இளைப்பாறுதல் முக்கியம், சபையில் இளைப்பாறுதல் முக்கியம், எங்கு போனாலும் நமக்கு இளைப்பாறுதல் முக்கியம். ஆனால் இந்த இளைப்பாறுதல் முதலாவதாக எங்கே நமக்கு உண்டாகணும்னா, நம்முடைய மனசில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகணும். அதுதான் ரொம்ப அவசியம். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டுமானால் முதல்ல உங்கள் மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வரணும். யாருக்கெல்லாம் மனசுக்குள்ள அவர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதோ அந்த நபர்கள் சுற்றி இருக்கிற இடத்துல அவங்க இளைப்பாறுதலாகவே இருப்பார்கள். அப்போ சாராம்சம், கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளே என்னுடைய மனசில் முதல்ல ஒரு இளைப்பாறுதல் வரணும். அப்போது நான் தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசு இளைப்பாறுதலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தாவீதுனுடைய வாழ்க்கையை வாசித்தேன். தாவீது சிக்லாக்கிலிருந்து அவன் வரும்போது அவனுடைய குடும்பம் எல்லாம் இப்பொழுது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தான் கூட இருக்கிறவருடைய பிள்ளைகளும் மனைவிகளும் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் பலனற்று போகும் மட்டும் அழுகிறார்கள். ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வச்சுட்டு தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இப்பொழுது அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. தன்னுடைய மனைவியை பறி கொடுத்தாச்சு, பிள்ளையை பறி கொடுத்தாச்சு, இப்போ கூட போனவங்களுடைய பிள்ளைகளை பறி கொடுத்தாச்சு, இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த நபருக்கு ஒரு இளைப்பாறுதலுக்கான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வேணும்னா நீங்கள் உங்கள் மனசை சந்தோஷத்தினால நிரப்பணும். வேதத்தில் நீங்கள் பிலிப்பியரில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். சிலர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் துக்கமாகவே இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக வச்சுக்கவே
மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிட்டு உடனே துக்கமாயிருவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்கள சோகமாக தான் பார்க்க முடியும். இல்லை, இது ஆவியானுடைய செயல் அல்ல, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. நீங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நம்புகிறேன், உங்கள் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் வரணுமா, உங்களை சுற்றி ஒரு இளைப்பாறுதல் வரணுமா, முதல்ல நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிங்க. நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷப்படுகிறதுக்கு எவ்வளோ ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எத்தனை உயர்வை தந்திருக்கிறாரு, எத்தனை வசதியை தந்திருக்கிறாரு, எவ்வளோ சுகத்தை தந்திருக்கிறாரு. நீங்கள் துக்கப்படுவதற்கு பிசாச 1000 காமிச்சாலும் நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் 10,000 கணக்கான அற்புதத்தை நமக்கு செஞ்சிருக்கிறார். அதனாலே நம்பர் 1, முதலாவதாக இளைப்பாறுதல் யாருக்கு அப்படின்னா, தன்னை சந்தோஷமாய் வைக்கிறவங்களுக்கு. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் வரணும்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வளர வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல தாவீது எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் அதை பிடிப்பேனா. அப்போ அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த், அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார், என்ன ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு விசுவாசத்தை அவன் உண்டாக்கி கொண்டான். சுற்றி இருக்கிறவங்க விசுவாசத்தை உண்டாக்கலைனாலும் அவனுக்கே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி விட்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு விசுவாசம் வரட்டும். ஒருவேளை உங்கள் மனசு இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப பின்னாடி போயிருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்பிக்கையை உங்களுக்குள்ள பெருக்கணும், நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்தணும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும்னா, நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புறது மட்டும் பத்தாது, நம்முடைய இருதயத்தை விசுவாசத்தினால நிரப்புறது மட்டும் பத்தாது. அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் எப்படி ஆண்டவருடைய பிள்ளை நிரப்பணும்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையினாலே இருதயத்தை நிரப்பணும். ஏசப்பாவனுடைய வார்த்தையை மனசுக்குள்ள வைக்கணும். நிறைய விசுவாச வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ள வைக்கணும். நிறைய வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் மனசுக்குள்ள வைக்கணும். நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல ஒரு வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய இளைப்பாறுதல் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக நான் நம்புகிறேன், இல்லை உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சாலோமனை பார்த்து சொல்றாரு, அவனை சுற்றிலும் எந்த யுத்தமும் இல்லை, எந்த ராஜாவும் அவனுக்கு விரோதமாக இல்லை. 40 வருஷம் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஆண்டாய் மாறிடுச்சு. உங்களுக்கு தரமாட்டாரா? நான் எப்போ ஜெபம் பண்ணும்போதும் ஜெபம் பண்ணுவேன். சாலோமனுக்கு அந்த இளைப்பாறுதலை 40 வருஷம் கொடுத்தீங்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த 40 வருஷம் ஆரம்பமாகட்டும். நான் நம்புகிறேன், இந்த ஜெபம் முடியவே அது ஆரம்பிக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஐயா, என் பிள்ளைகளுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டுட்டு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? இப்போ ஒரு அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைப்பதாக. இனி யுத்தம் இல்லை, இனி சண்டை இல்லை, இனி வாக்குவாதம் போடுறவங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு லெவலுக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு நிறுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.